இதில் இருக்கிறது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதனுடைய ஒரிஜினல் தமிழ்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது வெளி மாநிலம் போனீங்கன்னா கூட இந்த ஒரு ஆப்ஷன் போதும், நீங்கள் ஊரே சுற்றி வந்துடலாம். கூகுள், இந்த கூகுளை உங்களுக்கு எப்படிலாம் பயன்படுது? நிறைய பேர் இந்த கூகுள் என்னென்ன பண்ணணும்னு தெரியாமையே அதை உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த கூகுளோட இன்னொரு வேலையும், ரெண்டாவது வேலையும், மூணாவது வேலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கூகுளை டச் பண்ணதும் நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டைப் அடிப்பீங்க. அப்படி இல்லைனா மைக்கில் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது எடுத்து கொடுக்கும். இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இதில் இல்லாத ஒரு விஷயம், மைக் படம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா படம் இருக்கும். இந்த கேமரா படத்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க? இந்த கேமரா என்ன செய்யும்ன்றது சொல்லித்தரேன். இந்த கேமராவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 வரிசையாக நிற்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ட்ரான்ஸ்லேட்டு, ரெண்டாவது சர்ச்சிங்கு, மூணாவது பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்குன்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரான்ஸ்லேட் என்ன பண்ணுன்னா, இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்க இடத்துல ஒரு லாங்குவேஜில் போர்டு இருக்குது. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எதில் வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் படிக்க தெரியும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டை டச் பண்ணிடுங்க. ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்து இருக்குது. இதில் நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், சுத்த தமிழில் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் வேறு ஒரு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் அங்கே காமிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் தமிழில் வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கிறத நீங்கள் தமிழ்லையோ இல்லை மொழியில் இருந்தாலுமே அதை நீங்கள் உங்களுடைய மொழியில் நீங்கள் மாற்றி இதை படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஒன்று. அதுக்கு அடுத்தது, அதாவது கூகுள் கேமராவில் இருக்க இன்னொரு ஆப்ஷன் சர்ச்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எதுக்கு பயன்படுறதுன்னு தெரியலை, அந்த பொருள் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? யார்கிட்ட நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அந்த பொருளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும். அந்த கூகுள் கேமராவில் இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பொருள் எங்கெங்கே இருக்கும், அந்த பொருள் என்னென்ன பயன்பாட்டுக்கு இருக்குது, யார் யார்கிட்ட சேலுக்கு இருக்குது, அந்த பொருளுடைய விலை, எல்லா விஷயத்தையும் அதை ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்போ என்கிட்ட இருக்க ஒரு கண்ணாடியை நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன். இருக்கிற எல்லா கண்ணாடியும் வந்துடும். அதே மாதிரி இருக்க கண்ணாடி அதே குவாலிட்டியில், விலையில், எங்கே கிடைக்கும், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இடம், ஊர், அதனுடைய விலை எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். அவங்கக்கிட்ட போய் இது எவ்வளவு, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, அதெல்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஒரு சேலை, ஒரு கையில் இருக்க ரிங்கு, ஒரு வாட்ச்சு, எதுனாலுமே நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் விலையை அது கொண்டு வந்து நிப்பாட்டிடும். டூப்ளிகேட்டாக இருந்தால் டூப்ளிகேட் மாடலையும் காமிக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் படிக்காத முட்டா பையன், படிக்காதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் படிக்கவே தேவையில்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்காமே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கலாம். பாருங்க, இதில் இருக்கிறது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதனுடைய ஒரிஜினல் தமிழ்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது வெளி மாநிலம் போனீங்கன்னா கூட இந்த ஒரு ஆப்ஷன் போதும், நீங்கள் ஊரே சுற்றி வந்துடலாம்.